ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் உங்க பிரவீன்குமார். இங்க எல்லாத்துக்குமே டேஸ்டா சாப்பிட பிடிக்கும். இங்க எத்தனை பேத்துக்கு டேஸ்டா சமைக்க தெரியும்? நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே எல்லாத்தையும் ருசியா சமைக்க வைக்கிறது தான். இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல இருக்கிற ஹோட்டல் அம்பாஸ்டர் பல்லவால. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில நம்ம செஃப் மகேந்திரன் அவர்களையும் சிங்கர் ஜெகதீஷ் அவர்களையும் வரவேற்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம். அப்புறம் வணக்கம் ஜெகதீஷ் ப்ரோ. வணக்கம் பிரவீன் ப்ரோ. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செஃப், இன்னைக்கு நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில என்ன ரெசிபி எங்களுக்கு கொண்டு வர போறீங்க? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்த்தலாம். காபூலி வடைன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் சென்னால வடை மாதிரி பண்ண போகிறோம். ஓகே. நம்ம ஊரில் வந்து கருப்பு கலர் கொண்ட கலர்ல, ஆமாம், அதுதான் நம்ம ஊர். இது இந்த வெள்ளை கலர் வந்து அரபிக்கோட தான், அதோட பிறப்பிடும். அந்த வெள்ளை மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல அது அவங்களோடது. ஓஹோ. அவங்க இது காபூல் சன்னாம்பாங்க. அந்த சன்னால நம்ம இப்போ ஒரு வடை மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம சன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே. சன்னால நல்லா நார்மலாக ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணிவிட்டு நான் அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். பொடி மாதிரி பண்ணிட்டீங்க. நல்லா ஒன்று மாதிரியும் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஓஹோ. இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம வடைக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணிடலாமா? இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஆனியன் கொஞ்சம், ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஜிஞ்சர் கொஞ்சம், பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பச்சை மிளகா கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு செஃப் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஒரு பாட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ப்ரோ, எஸ், ஒரு நல்ல வைப்ல இருந்து ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாமா? போயிடலான்றீங்க வைப்லயே போயிடலாம். ஓகே. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் எண்ணம் எண்ணும் ஏட்டில் என் எண்ணை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உன்மேல் உண்மை, உன் வசம் எந்தன் பெண்மை. டோலி 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 டோலி. உந்தன் மடியினில் கிடப்பது சுகம் சுகம், அந்த சுகத்தினில் சிவந்தது முகம் முகம், மனம் இதற்கென கிடந்தது தவம் தவம். ஆனந்தமே இனி இவன் உயிர் போனாலும், இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா, இது கண்ணங்களா உந்தன் சின்னங்களா. இங்கு நான் இருந்தேன் வெறும் மெய் எழுத்தாக, நீ வந்து சேர்ந்தாய் உயிர் எழுத்தாக. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். சூப்பர் 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 ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா வடைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே சார். இந்த வடை ஆயில போடும்போது சில நேரம் உடையும். அது உடையாம வேண்டி நம்ம கொஞ்சம் கடலை மாவு. ஓகே. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடலாம். ஓகே. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற வடை மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம வீட்டில் செய்கிற வடை தான். என்ன ஏதாவது கலப்பருப்பு முழுதும் பருப்பு அதில் போடணும். இது வந்து சென்னாவுடைய சென்னாவை தூள் போட்டிருக்கீங்க. போட்டு ஆனால் ரொம்ப அரைக்கூடாது இல்லையா? ரொம்ப அரைச்சா குழக்கொண்டு ஆயிடும். நல்லா இருக்காது. வடை கஞ்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓகே. வடை பேக் பண்ணி தண்ணி வந்து அளவாக ஊற்றணும் இல்லையா? ஊற்றினாலே போதும். செஃப் பொதுவாக எல்லாமே வடை சமைக்கிறப்போ வந்து எண்ணெய் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாகிடும் வடையில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா நேயர்களுக்கு? வடை போடும்போது ஆயில் குடிக்காமல் இருக்குன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் குடிக்காது, ரொம்ப இழுக்காது. ரொம்ப இழுக்காது. வடையிலேயே எத்தனை வகையான வடை பண்ணலாம்? வடை நிறையவே பண்ணலாம். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா உளுந்தம் பருப்பில் தான் பண்ணுவோம். ஆமாம், மெது வடை பண்ணுவோம், மெது வடை பண்ணுவோம், கடலப்பருப்பு பண்ணுவோம், கடலப்பருப்பில் மசாலா வடை பண்ணுவோம். ஆமாம். அப்புறம் கீரை வடை, அப்புறம் ஸ்பெஷல் வடைன்னு ஒரு வடை இருக்குது. தோரம்பருப்பு கூட பண்ணுவாங்க இல்லையா? தோரம்பருப்பு கூட தோரம்பருப்பில் பண்ண முடியாது, மிக்சிங்கில் போட்டு பண்ணலாம். நம்ம ஸ்பெஷல் வடைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தோரம்பருப்பு, கொஞ்சம் அளவு கொஞ்சம் தோரம்பருப்பு,
உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு. கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு பாதி பாதி, துவரம்பருப்பு சும்மா அதில் ஒரு கால்வாசி. இந்த 3 பருப்பும் போட்டு ஊற வச்சு நல்லா ஒன்று பாதியும் அரைச்சிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தட்டையாக தட்டிட்டு அப்படியே மேலே கருவேப்பிலையை நல்லா சாப் பண்ணி அப்படியே அப்படி ஆயிலில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் கீரை வடை டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆமாம், இது ஒரு ஸ்பெஷல் வடம்பாங்க. ஓகே செஃப், இப்போ நீங்கள் வடையே வந்து ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஸோ அது தொட்டுக்கிறதுக்கு சட்னி சட்னி நார்மலாக கோகனட் சட்னி கார சட்னி தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு சட்னி பண்ண போகிறோம் இந்த வடைக்கு, மேங்கோ சட்னின்னு சொல்லிட்டு. மேங்கோ சட்னி, மேங்கோ சட்னி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம் மக்களே. இன்னைக்கு வடையும் சட்னியும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செஃப், சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேங்கோ சட்னி அந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு மீடியமான ஸ்டேஜில் தான் இருக்கணும். நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சி, கட் பண்ணி வச்ச பூண்டு, இவ்வளோதான் சட்னி தேவையானது. கொஞ்சம் வரமிளகா, நம்ம வரமிளகானா அந்த நீட்ட சிவப்பு மிளகா இருக்குல்ல அந்த மிளகா, அவ்வளோதான். இதை வச்சு இப்போ ஒரு சட்னி பண்ணிடலாம். செஃப், நீங்கள் சட்னி பண்ணுற அந்த டயத்தில் பிரதர் வந்து நமக்காக ஒரு பாட்டு பாடுவார். கண்டிப்பாக பாடிடலாமா? பாடிடலாம் ப்ரோ. தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு, அத தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேரு, இப்போ கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு ஜோரு. கண்ணு கழகா பொண்ணு சிரிச்சா, பொண்ணு மனச தொட்டு பறிச்சா, தன்னந்தனியா எண்ணி ரசிச்சா, கண்ணு வளதான் விட்டு விரிச்சா, ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து, சீரெடுத்து வார எம்மா சேர்த்து என்ன தேத்து. முத்தையம் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் மயிலு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. சூப்பர் 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 செஃப், சூப்பர். ஓ, நீங்க பாட பாட அவரும் மெய் மறந்து அவரும் பாட ஆரம்பிச்சார். அவர் பாடிக்கிட்டே சமைக்கிறார் அசால்ட்டா. ஆமா, பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு வெங்காயம், பொடி பொடியா இல்ல. பெருசு சட்னிக்கு எப்பயுமே அந்த பெரிய வெங்காயம் வேண்டாம், அது ஒரு டேஸ்ட். வெங்காயத்தில் வந்து நீங்க சாப் பண்ணீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். வெட்டர்லயே ஒரு டேஸ்ட் இருக்கா? எல்லாத்துலயுமே அந்த கட்டிங்லயே ஒரு டேஸ்ட் மாறிடும். சாம்பாருக்கு போட்டீங்கன்னா கியூப்ஸ், அது ஒரு டேஸ்ட். சாம்பார் அதுக்கு தான் ஒவ்வொன்றும் ஒரு இதில் போடுவாங்க. ஓ, மக்களே பார்த்துக்கங்க, வெங்காயம் வெட்டுறதுலையும் ருசி இருக்கு, டேஸ்ட் இருக்கு. ஆமா, அதே நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைஸாக போட்டு பண்ணாதான் அந்த சட்னி டேஸ்ட், அதோட செக்சர் அப்போ தான் கரெக்டாக. மாங்காய் வந்து ஸ்லைஸ் போடணும். மாங்காய் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை அரைக்கிறது தான், அது கட் பண்ணி போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகே, பச்சையாக இருக்கக்கூடாது, வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. செஃப், இன்னைக்கு வடைங்கிறதுனால பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து வடை சமைப்பாங்க. காலையில் நாங்கள் எந்திரிச்சோடனே வந்து பாட்டியும் சரி எங்கள் அம்மாவும் சரி வடை போடுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் அதிகமாகிடுச்சு. பிரதர், அம்மா சாங் ஏதாவது ஒன்று பாட முடியுமா? அம்மா சாங்கா? ஆமாம். ஓகே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாட அபிஷேக அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கு இங்கு அது போதுமே.
அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இன்னொரு சாங் இருக்கு, அம்மா சாங். கண்டிப்பா பாடுங்க ப்ரோ. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா நம்பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. நிறை மாத நிலவே வா வா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே என் பாடு அறிவேன் அம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா நம்பூமியாவும் சிறியது. சூப்பர், செம்மையா இருக்கு. செஃப் நம்ம சட்னி ரெடியா? சட்னி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேங்காய் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிருக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆறினோம்னா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே செஃப். ப்ரோ அம்மா பாட்டு ரொம்ப அருமையா பாடினீங்க. செஃப் நம்ம வடை எந்த நிலைமையில இருக்கு? வடை நம்ம ஆயில் வச்சு எல்லாம் சூடாயிருச்சு. ஓகே, நான் வடையை தட்டி போட்டுட்டே இருக்கிறேன், அப்படியே நீங்க பாட்டு பாடிட்டே இருக்கேன். சூப்பர். அடுத்து ஒரு பாட்டு போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா நான் பாடுறேன் உங்களுக்காக. ஆனா இப்போ வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷோ முடிஞ்சிடும். அதனால நம்ம ஷெஃப் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கர் உள்ள இருக்காரு ஷெஃபுக்குள்ள. அதனால அவர் பாடி இந்த நிகழ்ச்சியை சூப்பரா முடிக்கணும்னு கண்டிப்பா ரசிகர் வேண்டுகோள். ஓகேங்களா? கண்டிப்பா. ஆமா. ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி சாங் பாடலாம். ஒரு நல்ல ஒரு 80s சாங். குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். தினந்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைப்பாயும் என் ஜீவன்தான். வா வா என் தேவா செம்பூவா, என் தேகம் சேராதோ உன் கைகளிலே.
குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. ஏகாந்த நினைவும் எரிகின்ற நிலவும் என் மேல் ஒரு போர் தொடுக்க, என்னை வந்து தழுவு ஏன் இந்த பிரிவு, மானேவா உனையார் தடுக்க. பரிமாறலாம் பசியாரலாம் பூமாலை நீ சூடும் நாள், மாது உன் மீது இப்போது என் மோகம் பாயாதோ சொல் பூங்குயிலே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்மோட ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா பாடினாரு செஃப். வடை ரெடி ஆயிடுச்சு. ஐயோ வடை பாதி சீக்கிரமா அவ்வளோதான். செஃப் இப்போ நாங்க வடை சாப்பிடலாமா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வடை ரெடி ஆயிடும். செஃப் நீங்க சட்னி அரைக்கிறப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சட்னிக்கு வந்து மாங்காய் அந்த தோலை பீல் பண்ணாம அப்படியே அப்படியே தான் போடணும். அது அப்படியே போட்டால் தான் அந்த சட்னிக்கே டேஸ்ட். நிறைய பேர் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறதுல வச்சு நம்ம சட்னி பண்ணால் அதுதான் சட்னி அந்த சத்து. இப்போ பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோலெல்லாம் வீசி எடுத்து கீழே போட்டுருவாங்க. அந்த தோலை நாங்கள் எடுத்து சட்னி போட்டு துவையல் மாதிரி பண்ணுவோம். ஓகே, பீக்கங்காய் துவையல் மாதிரி. இப்போ ஒரு ஒயிட் ரைஸ் ரசம் வச்சு அந்த துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ தோல்ல பண்ணனா வாழைப்பழ தோல்ல பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச மேங்கோ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்கு. அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கும். சட்னியும் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது. ஓகே, நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல. செம்மையாக இருக்குல்ல? வடையில் எண்ணெயே இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. அருமையாக இருக்குது செஃப். ஓகே, தேங்க்யூ. அதுவும் சட்னியோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த ரெசிபியை தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. வடை சட்னி ரெண்டுமே பயங்கரமாக இருக்கு. எனக்கு வந்து சட்னிக்கு வந்து நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இந்த மேங்கோ சட்னிக்கு யூஸ்வலாக எனக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி வந்து நான் கண்டிப்பாக வீட்டில் செய்ய சொல்ல போகிறேன். என்னோட அம்மாவும் செய்ய சொல்ல போகிறேன், ஒய்ஃபும் செய்ய சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நானும் செஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. செஃப், ஒரு அருமையான வடை பண்ணி கொடுத்து எங்களை அசத்திட்டீங்க. ஸோ ஒரு பாட்டும் பாடி அப்படியே நம்ம நேயர்களையும் அசத்திட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக ரொம்ப சூப்பரான மெலோடி ஒன்று போயிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அது பாடுறேன். கண்டிப்பாக பாடுங்க செஃப். ஏ நீலோத்தி நீலோத்தி ஒன்னப்புல லாந்துர நாளாத்தி ஆளாத்தி எவுசுல ஏந்திர முசாவ தேடி சங்கிட்ட பூவாவும் செஞ்சி வணங்குன இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய முமினுமே நீ. ஏ நீலோத்தி நீலோத்தி உசுருல ஏந்திர நாளாத்தி ஆளாத்தி ஒனப்புல லாந்துர பக்கத்தொன நானும் உண்டு நெஞ்சின் வலி ஆத்திக்க நேந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பார்த்துக்க என்னும் போல வாழ்க்கை நம்பிக்கையா போய் வா. செஃப், இன்னைக்கு சூப்பரா ஒரு வடை பண்ணி அசத்திட்டீங்க, பின்னாடி பாடியும் அசத்திட்டீங்க. ஸோ நன்றி செஃப். இன்னைக்கு சூப்பர் சமையல்ல நம்ம சூப்பரான ரெசிபி ஒன்று பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.